உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு GKNM மருத்துவமனையின் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஹீரோ. GKNM மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு துறை தலைவர் டாக்டர் கே செந்தில்குமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. டாக்டர், உறுப்பு தானம்னா என்ன? ICUல தீவிர சிகிச்சை பிரிவுல மூளைச்சாவு அடைந்த நோயாளிகள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. மூளைச்சாவு அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு மூளையில செயல்பாடுகள் இல்லாம போய் அதனால உடல் உறுப்புகள் செயலிழந்துரும். சோ இந்த சூழ்நிலையில மூளைச்சாவு அடைஞ்சவங்க கிட்ட இருந்து உறுப்புகளை தானமா எடுக்கலாம். which means அவங்க திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட இருந்து உறுப்புகள் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியா சொல்லுவோம். அந்த நேரத்துல அவங்க உறுப்புகள் தானம் கொடுக்கலாம். அதற்குன்னு சில முறைகள் இருக்கு. மூளை சாவு உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கூட அவங்க நலமா வாழ வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மையா டாக்டர்? கண்டிப்பா இல்லைங்க. நம்ம மனிதர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்றது சயின்டிபிக்கலி பார்த்தோம் அப்படின்னா இருதய துடிப்பு தான் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் as such brain dead அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டா மூளையோட செயல்பாடுகள் முற்றிலும் இழந்துருச்சு அப்படிங்கிறது தான் பிரெயின் டெட்டுங்க. சோ அந்த மாதிரி ஒருத்தர் திரும்ப அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மற்ற உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் போய்கிட்டு இருக்கும், இருதயம் செயல்படுறதுனால மூளை சாவு அடைஞ்சிட்டாங்க, திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் உறுப்புகள் தானம் பண்ணலாம் அப்படிங்கறதே சொல்றது. உடல் உறுப்பு எடுக்கும் போது கொடையாளரோட குடும்பத்துக்கு இந்த தகவல் தெரியப்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா டாக்டர்? ஒரு மூளை சாவு அடைஞ்சவங்க கிட்ட தான் உடல் உறுப்பு தானங்கள் நம்ம எடுக்க முடியும். இந்த மூளை சாவு அடைஞ்சவர் அவரு நினைவு இருக்க மாட்டாங்க, முற்றிலும் சுயநினைவு இல்லாம கோமால தான் இருப்பாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில கன்சென்ட், அதாவது ஒப்புதல் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட நெருங்கின குடும்ப உறுப்பினர். இப்ப கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன் அப்படிங்கிறவங்க நெருங்கின குடும்ப உறுப்பினர் ஆர் மகன் அவங்க தான் முடிவு எடுக்க முடியும். அவங்களோட சம்மதம் இல்லாம இதை நம்ம உறுப்புகள் எடுக்கவே முடியாது. உடல் உறுப்புகள் கள்ள சந்தையில விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா டாக்டர்? அது முற்றிலும் தவறு. சும்மா சினிமால சில இடங்கள்ல காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. கவர்மெண்ட் அதுக்குன்னு முதல்ல சொன்ன மாதிரி டிரான்ஸ்டான் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு கவர்மெண்டால நடத்தப்படுறது. அவங்க இதை கரெக்டான முறையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளட் குரூப்ல முன்னிலையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். உடல் உறுப்பு தானம் செய்யணும்னு எந்த சூழ்நிலையில முடிவு செய்வீங்க டாக்டர்? ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல பெரிய ஸ்ட்ரோக்கோ மூளை ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு irreversible பிரெயின் டேமேஜ் போயிடுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப இவங்க மூளை சாவு அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு அரசாங்கம் சில டெஸ்ட்கள் சொல்லியிருக்காங்க, பிரெயின் டெட் டெஸ்ட்கள் சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்களை 4 பேர் கொண்ட மருத்துவ குழு 6 மணி நேர இடைவெளியில 2 தடவை அந்த டெஸ்ட்கள் எல்லாம் பண்ணணும். அரசாங்கம் ஒரு ஃபார்ம் அதுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த டெஸ்ட் பண்றப்ப அந்த டெஸ்ட்கள் எல்லாமே மூளைச்சாவுக்கு ஃபேவரபிளா இருக்கிறது அப்படின்னா இரண்டாவது டெஸ்ட் பண்ண 2வது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில உடல் உறுப்புகள் தானம் செய்யலாம். டாக்டர், உறுப்பு தானம் சட்டப்படியானதா? ஆமாங்க, முழுவதும் சட்டப்படியானது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் 1994ல ஃபார்ம் பண்ணி 2021ல அதை முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வர்றது. ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி மூளைச்சாவு அடைஞ்சு இருக்கிறாங்க, அவங்க தானம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறது நம்ம சொல்லிடுவோம். அப்ப அவங்க சட்ட ரீதியா கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட் ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா அவங்க டிரான்ஸ்டான்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்க ஆர்டர்ல பிளட் குரூப் பொறுத்து ஆர்டர் வரும். யார் முதல் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த உறுப்புகள் அளிக்கப்படும். தானம் செய்யப்படும் உறுப்புகள் யாருக்கெல்லாம் சென்றடையும் டாக்டர்? டிரான்ஸ்டான் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கமிட்டியோட ஒரு ஆர்கனைசேஷன். அதுல கிட்னி செயலிழந்த பேஷண்ட்ஸ் ஒரு குரூப் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பிளட் குரூப் பொறுத்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல 1, 2, 3 வரிசையா அந்த ஆர்டர் வச்சிருப்பாங்க. நம்ம பேஷண்டோட பிளட் குரூப் என்னவோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ, முன்னிலையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை அலாட் பண்ணுவாங்க. ஹார்ட், லங்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த பேர் ஆர்டர்ல வர்றது யார் முன்னிலையில இருக்காங்க அவங்களுக்கு அவங்க உறுப்புகளை அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஆர்கன் டோனர் கார்டு பத்தி சொல்லுங்க டாக்டர். டோனர் கார்டு அப்படிங்கிறது நான் ஹெல்த்தியா இருக்கப்ப என்னோட உறுப்புகளை தானம் செய்யறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன போய் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற எல்லா ஹாஸ்பிட்டலையுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் GKNM ஹாஸ்பிட்டல்லயே அந்த வசதிகள் இருக்கு. அதுல நான் இந்த மாதிரி விருப்பப்படுறேன் அப்படிங்கறது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவரோட நெருங்கின உறவினர் கிட்ட இந்த மாதிரி கார்டு இருக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க முடிவு எடுக்கிற சூழ்நிலையில இருக்க மாட்டாங்கிறதுனால அவங்களோட நெருங்கின உறவினருக்கு இதை தெரிவிச்சு அவங்க அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி டோனர் கார்டு இருக்கு, உடல் உறுப்புகள் தானம் செய்யலாம் அப்படிங்கிற முடிவு அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அக்கறையுடன் 73 ஆண்டுகால மருத்துவ சேவையில் GKNM மருத்துவமனை, கோவை.